அது வந்து முடியாது. குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். பீரோலாம் கொண்டு போய் அந்த குபேர மூலையிலே வைப்பாங்க. சில பேர் வந்துட்டு மாற்றி வச்சுருவாங்க. பாத்ரூம் வந்துட்டு குபேரர் மூலையில் நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணுவாங்க. அந்த குபேர மூலைக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? இப்போது எப்படிங்கன்னா, ஒரு வீட்டுடைய தலைப்பகுதி அப்படிங்கிறது ஈசானிய பகுதி. தலைவாசல் தலைப்பகுதி அமைக்கக்கூடிய இடம் வந்து ஈசானிய பகுதியாக சிறப்பை கொடுக்கும். இப்போ ஈசானிய பகுதி அப்படிங்கிறது வரவுக்கானது. இருப்புக்கானது, இருப்பு பெருகணும் அப்படிங்கிறது நைருதி மூலை அப்படிங்கிறோம். அது தென்மேற்கு பகுதியில் இருக்கிற தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தென்மேற்கு பகுதியில் வந்து வீட்டினுடைய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் அங்கே தான் கொடுக்குறோம். அப்போ தென்மேற்கு பகுதியில் ஒரு பெட்ரூம் கொடுத்தால் அங்கே வந்து குழந்தைகள், கணவன் மனைவிகள் சேரும்போது குழந்தைகள் பெருகும். அதே போல் தென்மேற்கு பகுதியில் நீங்கள் வந்து ஒரு பீரோவோ இல்லை பணம் வைக்கக்கூடிய ஒரு பெட்டகமோ வச்சா அதில் பணம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றி வைக்கிறப்போ, இப்போ வாயு மூலை வைக்கிறப்போ அது காற்று தத்துவத்துக்கானது. அங்கே வைக்கிறது காற்று மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய பணம் வந்து வெளியேறும், பறந்து போயிரும்பாங்க. இப்போ இதே அக்னி மூலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெப்பம், தீயுக்கானது, சமையல் கட்டுக்கானது. இப்போ அங்கே வைக்கிறப்போ என்னென்னா அதுபோல் தான் பணம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்குவதில்லை. ஈசானிய மூலையில் வைக்கலாமா பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வைக்கக்கூடாது. ஈசானி வரவுக்கானது இல்லையா, அந்த இடத்துலையே பணம் அப்படிங்கிறது நீங்கள் வைக்கக்கூடாது. அந்த இடத்துல பெட்டகமோ இல்லை பீரோவோ அந்த இடத்த அடைச்சி வச்சிங்கன்னா பண வரவு தடைபடும் அப்படின்னு சொல்லி வாஸ்துவில் குறிப்பிடுறோம். சில பேர் பார்த்தா தொழில் வளர்ச்சி, வீடாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், புதுசாக தொழில் தொடங்குவாங்க. பார்த்தா அவங்க என்ன தான் செலவு பண்ணி ஏகபோகமாக அந்த தொழில் பண்ணாலுமே அந்த தொழில் வந்து வளராது, தடைப்பட்டுட்டே இருக்கும். அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த வளர்ச்சிக்கான ஒரு இது இருக்கவே இருக்காது. அதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? 100% சம்மந்தம் இருக்கிறது. எப்படின்னா, நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னா ஒரு வீட்டிலேருந்து தானே நம்ம போய் தொழில் தொடங்குறோம். திடீர்னு எங்கேயோ இருந்து நம்ம முளைச்சி வரல. அப்போது அந்த வீடு தான் நீங்கள் என்ன தொழில் தொடங்கணும், அந்த தொழிலை எப்படி வெற்றி அடையணுங்கிற அந்த வீடு தான் தீர்மானிக்கும். இப்போ ஒரு ஒயின் ஷாப் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசை வாஸ்து உச்சம் பெற்றிருந்தால் மட்டும்தான் அவன் ஒயின் ஷாப்பு வைக்க முடியும். அதுக்குமே வாஸ்து பார்த்து ஆமாம், எல்லாருமே வைக்க முடியாது. நீங்கள் ஒருத்தர் ஒயின் ஷாப்பு வந்து வச்சுருக்காருனாலே அவர் தென்கிழக்கு திசை வந்து அதில் உச்சம் அடைஞ்சிருக்கும். இதே நீங்கள் தென்கிழக்கு இல்லாமல் வடகிழக்கோ வடமேற்கோ தென்மேற்கோ அந்த வீட்டுக்கு வாஸ்து உச்சம் அடைஞ்சிருந்துச்சுன்னா அந்த தொழில் செய்ய முடியாது. மக்களே பார்த்துக்கோங்க, அதனால தான் கூட்டமாக வருது. ஆமாம், ஏன்னா தென்கிழக்கு திசை தானே சமையலறை. அப்போ சமையலறையில் செஞ்சால் தானே நம்ம சாப்பிட முடியும். அதே போல் தானே நம்ம குடிக்கிறது தானே. அப்போ அதுவும் வந்து அந்த தென்கிழக்கு திசைக்கான தானே. அப்போ தென்கிழக்கு திசை வந்து சரியாக இருக்கணும். இதே போல் தான் உங்களுடைய வேறு நீங்கள் என்ன விதமான தொழில் செய்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் வாஸ்து அப்படிங்கிறது மாறுபடும். வாஸ்துங்கிறது ஒரு இட்லி மாவு மாதிரி ஒரு கண்டென்ட் பொதுவானது. இதில் யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, யாருக்கு என்ன தொழில் செய்கிறோங்கிறது இருக்கு இல்லையா, அதற்கு தகுந்தால் போல் நம்ம அமைச்சுக்கிட்டால் அந்த தொழிலில் மிக பிரம்மாண்ட வெற்றி அடையலாம். பொதுவான வாஸ்து அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம் சாதாரணமாக. ஆனால் இது எல்லாத்துக்குமான ஆரோக்கியத்துக்கானது. மற்றபடிக்கு ஒரு பர்டிகுலரான தொழிலில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல வாஸ்து அமைப்பு மாற்றி அமைச்சா மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ துணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரி 100% இருக்கு. அந்த பலசர கடை, காய்கறி கடையில் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி, நகைக்கடை வச்சிருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வாஸ்து இருக்கிறது. ஓகே, ஒவ்வொரு வாஸ்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கிறாங்களா இல்லை ஒரே கடவுள் தான் இருக்கிறாங்க? இல்லை, கடவுள் இங்கே கொண்டு வரவே வேண்டியதில்லை. கடவுள்கள் அப்படிங்கிறது பொதுவானது. அதை வந்து நீங்கள் வாஸ்துவோட கனெக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ நகைக்கடைன்னா யார் நகை அதிகமாக அணிவாங்க? பெண்கள் தான் அதிகமாக அணிவாங்க. அப்போ பெண்களுக்கான அமைப்பு நமக்கு கொடுக்கணும். இப்போ நகைக்கடைன்னா கிழக்கு அடைபட்டு மேற்கு பார்த்த நகைக்கடைகள் அல்லது தெற்கு பார்த்த நகைக்கடைகள் வந்து ரொம்ப சிறப்பாக வியாபாரமாகும். இதே கிழக்கு பார்த்து அமைச்சிங்கன்னா அந்த கடை பெருசாக வந்து வியாபாரம் ஆகிறதில்ல. ஏன்னா எப்பொழுதுமே சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது கிழக்கு அடைபட்டால் தான் அங்கே பெண்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் மேற்கு திசை பார்த்து தெற்கு வடக்கு திசை பார்த்த நகைக்கடைகளில் கூட்டம் எப்போவுமே அதிகமாக இருக்கும். கிழக்கு திசை பார்த்த கடைகளில் 70% கடைகளில் அதிகளவு சேல்ஸ் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால நகைக்கடைக்கு இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கணும். இதே நீங்கள் வந்து துணி தொடர்புடையது அப்படின்னா வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பஞ்சு காற்றில் பறக்கக்கூடியது, அது வாயு மூலை தொடர்புடையது. இன்றைக்கி மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களாக
உருவாகி இருக்கிற துணிக்கடைகள்லாம் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டோரெல்லாம் வச்சுருக்குறாங்க, ஒரு 20 கடை 30 கடை. அந்த கடைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாயு மூலை தான் வடமேற்கு வாசல் இருக்கும், இல்லை வடமேற்கு ரோடு குத்தல் இருக்கும், இல்லை தென்மேற்கு ரோடு பார்வையோ இல்லை தென்மேற்கு திசையில் வந்து தலைவாசல் அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த வாயு மூலையை நம்ம எப்படி உச்சப்படுத்தணும், அது உச்சபட்ச பகுதியாக எப்படி நம்ம வந்து வாஸ்துல கொடுத்தா உங்களுக்கு அந்த துணி அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவுக்கு வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத பொறுத்து அமைச்சிங்கன்னா துணிக்கடையிலையும் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும். சில பேர் எவ்வளோ சம்பாரிச்சாலும் அவங்க கையில் பணம் சேரவே சேராது. ஆனால் சம்பாதிப்பாங்க, கை நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, பணம் வந்த மாதிரி இருக்கும், ஆனால் பணம் காணாமல் போயிடும். ஸோ இதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இல்லை, வாஸ்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னா செலவு பண்ணாத இருந்துக்கிட்டால் பணம். ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு மிஷின் இருக்கு வச்சுக்குவோம். ஒரு டெக்ஸ்டைல் துணி மேனுஃபேக்சர் பண்ற மிஷின் சம்மந்தம் இருக்குன்னா செலவு பண்ணாத இருந்துக்கிட்டால் பணம் செலவாகாதுல்ல. செலவாளியாக இருந்தால் என்ன சார் பண்ணுவாங்க? அதுதான் சொல்கிறேன். இப்போது இதை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டிற்கு வரவுக்கானது ஈசானிய பகுதிங்க. அப்போது செலவுக்கானதுன்னு இருக்குது இல்லையா, செலவுக்கானதுன்னு ஒரு பகுதி இருக்குது, அது வந்து வடமேற்கு திசைக்கானது. அப்போது ஈசானிய பகுதியில் தேவையான அளவு வருமானம் வந்துச்சுன்னா எவ்வளோ செலவு பண்ணாலும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அப்போ ஈசானிய பகுதியில் அடைபட்டதை ஒரு 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 சின்னதாக ஒரு அறை அமைப்பு கொடுக்கறதோ, இல்லை படிக்கட்டு அமைப்பு கொடுக்கறதோ, இல்லை ஈசானிய பகுதியை அடைபட்ட மாதிரி ஜன்னல்கள் இல்லாமல் ஒரு வீட்டை அமைக்கிறதோ இல்லை கடைகளை அமைக்கிறதோ வந்து வருமானத்தை வந்து குறைக்கும், கொடுக்கும். ஆனால் பெருசாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானத்தை கொடுக்காது. அப்போது ஒரு வீட்டிற்கு வடகிழக்கு பகுதி அடைபட்டு தென்மேற்கு பகுதியும் வடமேற்கு பகுதி ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இப்போது இந்த பகுதியில் ஏதாவது ஒரு தலைவாசலோ இல்லை ஓப்பன் ஏதாவது நம்ம வந்து பால்கனி கொடுக்குறோம், இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டில் பெருசாக பணம் தங்கிறதில்ல. அப்போது இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, வரவுக்கானது ஈசானியம், இருப்புக்கானது நைருதி மூலை தென்மேற்கு மூலை. அப்போது இது ரெண்டையும் நீங்கள் சரி பண்ணுறப்ப உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது உயரும், இருப்பு இருக்கும். ஸோ கடன் அடிக்கடி ஏற்படுவதற்கான வாஸ்து பிழைகள் என்ன? ஏதாவது வாஸ்துப்படி தப்பு பண்ணியிருந்தால் கடன் அடிக்கடி ஏற்படுமா? இப்போது கடன் ஏற்படுறதுக்கு கடன் வாங்குறதுனாலும் கடன் கொடுக்கறதுனாலும் இதற்கான அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டினுடைய வாயு மூலை. ஒருத்தர் தொழிலில் ஜெயிக்கணும், சுய தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா வாயு மூலை. இதே அரசு துறையில் ஜெயிக்கணும்னா அக்னி மூலை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் படித்து உங்கள் அறிவினால் நீங்கள் முன்னேற்றம் அடையணும், அறிவை பயன்படுத்தி படிப்பினால் முன்னேறணும்னா ஈசானிய பகுதி. இது மூணுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அப்போது நீங்கள் கடன் பகுதி அப்படின்னா வாயு மூலையில் நீங்கள் ஒரு தேவையற்ற ஒரு உள்மூலை படிக்கட்டு கொடுக்கறது, வாயு மூலையில் வந்து ஒரு என்ட்ரன்ஸு வடமேற்கு வடக்கு பகுதியில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்கறது, வீட்டிற்கு வடமேற்கு வடக்கு பகுதியில் ஏதாவது வளர்ந்தது போல் ஒரு அமைப்பு கொடுக்கறது, இல்லை வடமேற்கு மேற்கு திசையில் ஒரு அமைந்தது போல் ஒரு அமைப்பில் கட்டட அமைப்புகளை கொடுக்கறது, வடமேற்கு திசையில் வந்து வடக்கு பகுதியில் ரோடு குத்தலோ ரோடு பார்வையோ இருந்தாலும் கூட அங்கே மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்குது. அதே மாதிரி வடமேற்கு திசையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலான வீடுகளில் வடமேற்கில் படிக்கட்டு அமைச்சு படிக்கட்டுக்கு கீழே வந்து டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு பொருளாதார இழப்பை கொடுக்கும். வீட்டினுடைய வடமேற்கு மேற்கு பகுதியில் ஒரு செப்டிக் டேங்கோ டாய்லெட் பாத்ரூமோ கொடுத்தாலும் பிறரால் நமக்கு தொந்தரவையும் பிறரால் பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக உணர்ந்தால் தான் புரியும். அதை வாஸ்துங்கிறத மேலோட்டமாக கடந்து போய் மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. இதை வாஸ்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், 100% பலன் கிடைக்கும், கடன் அடையும். வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கு பக்கம் கதவு இருந்து வீட்டை பூட்டி போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் வடக்குன்னு சொன்னாலே அதை வந்து ஒரு துஷ்டமாக தான் சொல்லுவாங்க. இந்த வடக்கு பக்கம் இருக்குப்பா, வடக்கு பக்கம் போகக்கூடாது, வடக்கு பார்த்த வாசலாக இருக்குது, ஸோ கிழக்கு பார்த்ததாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒருவேளை மேற்கு பார்த்த வாசலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ வடக்குன்னு சொல்லும்போது வடக்குக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இல்லை, வாஸ்துல வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது இது எனக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னா வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் தான். நீங்கள் தெற்கு பகுதி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தெற்கு பகுதி அடைபட்டு இருக்கலாம், ஜன்னல்கள் இல்லாத இருக்கலாம், இல்லை மேற்கு பகுதி அடைபட்டு ஜன்னல்கள் இல்லாத இருக்கலாம், அது பெருசாக பாதிப்பை கொடுக்கறதில்ல. ஆனால் வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் அடைபட்டு இருந்தால் பெரும்பாலும் பொருளாதார ரீதியாக பாதிப்பை கொடுக்கும், மன ரீதியாக பாதிப்பை கொடுக்கும். வடக்கு பகுதி எப்போவுமே அடைபட்டு இருக்கக்கூடாது. வடக்கு பகுதி அடைபட்டு இருந்தால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்ணுக்கு
திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சரியாக இருக்கிறதில்ல. அதே போல் வடக்கு பகுதி அடைப்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மருத்துவ செலவுகளை நிறையா கொடுக்குது, தலையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல் பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகளை கொடுக்குது. அப்புறம் பெண்கள் தான் பெரிய அளவில் வடக்கு பகுதி பாதிக்கப்படுறார்கள். சிறப்பு. ஸோ இப்போ வடக்கு பகுதி அடைபட்டிருந்தா அந்த பக்கம் ஒரு சின்ன ஜன்னலாவது வச்சுக்கணுமா சார்? கண்டிப்பாக வடக்கு பகுதியில் நீங்கள் வருமானம் என்னதான் வருமானம் வந்தாலும் அதை சேமிக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடியது வடக்கு பகுதி. அப்போ வடக்கு பகுதியில் ஒரு ஜன்னல்களோ ஒரு கதவுகளோ அமைக்கிறப்போ, ஏன்னா வடக்கு தான் நம்ம குபேரனாக எடுத்துக்கிறோம். அப்போது வடக்கு பகுதியில் ஜன்னல்கள் கதவுகள் இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது உச்சத்தில் இருக்கணுமா நீச்சத்தில் இருக்கணுமா அப்படிங்கிறத உங்களுடைய